மக்கள் மத்தியில் இன்னமும் இனப்பாகுபாடு காணப்படுவது வருத்தமளிப்பதாக பினாங்கு புக்கெட் பண்டேரா நாடாளுமன்ற உறுப்பினர் ஷெர்லினா அப்துல் ரஷீத் கூறியுள்ளார். குறிப்பாக வீடுகளை வாடகைக்கு விடும்போதோ வேலை வாய்ப்புகள் குறித்து விளம்பரம் செய்யும் போது குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டுமே என குறிப்பிடுகிறார்கள். மலேசியர்கள் மத்தியில் ஒரு பழக்கமாகவே மாறிவிட்ட இதனை நாம் இனியும் அனுமதிக்க கூடாது என ஷெர்லினா வலியுறுத்தினார். It's very painful. It saddens me. Sebab perkara yang dah sebutkan tadi, it's actually quite common. So it's not uncommon that you come across, for example, rental ads yang menyatakan, oh, mereka hanya nak this segment of individuals. Sama juga dengan ads untuk pekerjaan dan sebagainya. I think this type of practice should not be given any more time. Rather, this type of practice, it has to stop. But whatever it is, we have to believe that what we do and always has to have the best interest of the people. Yang tu pertama. Dan kita di Malaysia ni, we are very blessed because we are very diverse. Ada pelbagai, ethnicities. And bukan takat Melayu, Cina, India saja, macam-macam. So we should start emulating and thinking in terms of we are all Malaysians. We all pledge allegiance under the same flag. அதுவும் பல்லின மக்களை கொண்ட மலேசியாவில் இதுபோன்ற இனப்பாகுபாடுகள் பிரிவினைவாதத்தை தூண்டி மக்களை பிளவுபடுத்திவிடும். அரசியல்வாதிகளும் இவ்விவகாரத்தில் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து இனவாதங்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. நாடாளுமன்றத்தில் பேசும்போது கூட கவனமாகவும் பொறுப்போடும் அவர்கள் பேச வேண்டும். மாற்றங்கள் தலைவர்களிடம் இருந்து தொடங்க வேண்டும். இனப்பாகுபாட்டை விட்டொழித்து அனைவரையும் அரவணைத்து செல்வதே மலேசிய பண்பாடு என வணக்க மலேசியாவிடம் ஷெர்லினா கூறினார்.